யார் மேல இந்த அட்டாக் நடக்க போகுது, யாரை கவர் பண்ணும், எல்லாமே இந்த வீடியோல டீடைல்டா சொல்றேன். அக்னி மிசைல்ல பாத்தீங்கன்னா ஒரு 5 டைப் இருக்கு. நேவிகேஷன் சிஸ்டம் பாத்தீங்கன்னா வெரி ப்ரிசைஸ், எப்போதுமே டார்கெட் மிஸ் ஆகாது. அந்த அக்னி 5ல என்ன ஸ்பெஷாலிட்டி இருக்குன்னு நான் சொல்றேன். சோ இந்த அக்னி 5 என்ன கண்ட்ரிக்குள்ளலாம் ஹிட் பண்ண முடியும் நான் ஒரு லிஸ்ட் சொல்றேன், கேளுங்க. ஹாய், வெல்கம் பேக் டு அவர் டெக். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, இந்தியா வந்துட்டு அக்னி மிசைல் வந்துட்டு லான்ச் பண்றாங்க. அது பாத்தீங்கன்னா 5000 கிலோமீட்டர் அவே இருக்கிற டார்கெட்டை இந்தியால இருந்துட்டே அழிக்க முடியும்னு சொல்றாங்க. இதை நீங்க நம்புறீங்களா? இதை பத்தின எக்ஸ்பிளனேஷன் தான் நான் இந்த வீடியோல கொடுக்க போறேன். ஸ்கிப் பண்ணாம பாருங்க. யார் மேல இந்த அட்டாக் நடக்க போகுது, யாரை கவர் பண்ணும், எல்லாமே இந்த வீடியோல டீடைல்டா சொல்றேன். அக்னி சீரீஸோட ஓவர்வியூ பார்க்கலாம். அக்னி மிசைல்னா என்ன? இந்தியா டெவலப் பண்ணிருக்க ஒரு பாலிஸ்டிக் சீரீஸ் தான் இந்த அக்னி மிசைல். DRDO கிரியேட் பண்ணது. இது பாத்தீங்கன்னா செல்ஃப் டிஃபென்ஸ் அண்ட் டிட்டரன்ஸ் பர்பஸ்க்காக. சோ அக்னி மிசைல்ல பாத்தீங்கன்னா ஒரு 5 டைப் இருக்கு. ஃபர்ஸ்ட் டைப் பாத்தீங்கன்னா 700 to 900 கிலோமீட்டர் வரைக்கும் போகும். இதே அக்னி செகண்ட் டைப் பாத்தீங்கன்னா 2000 to 2500 கிலோமீட்டர் போகும். அக்னி 3 பாத்தீங்கன்னா 3000 to 3500 ரேஞ்சுக்கு போகும். அக்னி 4 பாத்தீங்கன்னா 400 கிலோமீட்டர் வரைக்குமே போகும். ஆனா அக்னி 5 பாத்தீங்கன்னா 5000 பிளஸ் கிலோமீட்டர் ரேஞ்சுக்கு போகும். அந்த அக்னி 5ல என்ன ஸ்பெஷாலிட்டி இருக்குன்னு நான் சொல்றேன். அந்த அக்னி 5ல இருக்கிறது பாத்தீங்கன்னா சாலிட் ஃபியூயல் பிளஸ் கேனிஸ்டர் லான்ச் சிஸ்டம். இப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா இதனால சீக்கிரமா டெப்ளாய் பண்ணி மூவ் பண்ணலாம். நேவிகேஷன் சிஸ்டம் பாத்தீங்கன்னா வெரி ப்ரிசைஸ், எப்போதுமே டார்கெட் மிஸ் ஆகாது. சோ இந்த அக்னி 5 என்ன கண்ட்ரிக்குள்ளலாம் ஹிட் பண்ண முடியும் நான் ஒரு லிஸ்ட் சொல்றேன், கேளுங்க. சைனா, ஆல் ஆஃப் ஏஷியா, ரஷ்யா, அது மட்டும் இல்லாம பார்ட் ஆஃப் யூரோப் ஆஸ் வெல் மிடில் ஈஸ்ட். ஏன் அக்னி பி வந்து ஒரு பெரிய விஷயமா இருக்கு? பிகாஸ் இத பாத்தீங்கன்னா இந்தியாவுக்கு ரொம்பவே ஸ்ட்ராட்டஜிக்கல் செக்யூரிட்டி அம்பர்லாவா இருக்க போகுது. மிசைல் ஷீல்ட், அது மட்டும் இல்லாம நியூக்ளியர் டிட்டரன்ஸ் பாத்தீங்கன்னா வேர்ல்டுல ரொம்ப பவரான ஸ்டேட்மெண்ட். என்னதான் இந்தியாவோட நோ ஃபர்ஸ்ட் யூஸ் பாலிசி இருந்தாலும் அக்னி 5 வந்துட்டு நீங்க அடிச்சா திரும்பி அடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ண போகுது. சரி, கடைசியா ஃபியூச்சர் ஆஃப் அக்னி சீரிஸ் என்னன்னு பார்க்கலாம். அக்னி 6 பாத்தீங்கன்னா கமிங் சூன். இதோட ரேஞ்ச் எஸ்டிமேஷன் பாத்தீங்கன்னா 8000 to 10000 கிலோமீட்டர். இந்தியா பாத்தீங்கன்னா எலைட் குளோபல் மிசைல் கிளப்ல என்டர் ஆகுது அலாங் வித் ரஷ்யா அண்ட் சைனா. சோ இந்த அக்னி சீரிஸ் பாத்தீங்கன்னா இந்தியாவோட டிஃபென்ஸ் வெப்பன் மட்டும் இல்லங்க, இது ஒரு ஜியோபொலிட்டிக்கல் பவர் ஸ்டேட்மெண்ட். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா, இன்ஃபர்மேட்டிவா இருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கறதுக்கு எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.